வணக்கம் கண்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ வந்து உளுந்தங்களி உளுந்தங்களி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோ ஃபுல்லாக போகலாம். பாருங்கன்னு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். உளுந்தங்களிக்கு 1 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அடுத்தது 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி. இது எப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசியும் உளுந்தும் அரைச்சாச்சு. இப்போது 1 கப்பு வந்து கருப்பட்டி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது பாகு காய்ச்சிக்கலாங்கன்னு. நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறோம். தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்கண்ணே. இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ கருப்பட்டி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்கண்ணே, அதை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சா போதும். நம்மளுக்கு பாகு பதமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானா போதும், இறக்கிடலாம். வந்து வெல்லம் வந்து நல்ல வெல்லம் வாங்கியிருக்கேங்கண்ணே. இது வடிகட்ட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், நீங்கள் வடிகட்டிக்கிங்க. இது நல்ல வெள்ளங்கன்னா நான் வடிகட்டலை. பாருங்கண்ணே, இந்த பதம் போதுங்கண்ணே. நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நீ மாவை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணுங்கண்ணே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. முதல் வந்து 1 டம்ளர் வச்சு செஞ்சு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டிகிட்டே வரணுங்கண்ணே. இது எல்லா மாவையும் போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மறுபடியும் நல்லா கிண்டிக்கலாங்கண்ணே. நல்லா உருண்டு வருது பாருங்க. அளவு இதுதாங்கண்ணே. நீங்கள் ஜாஸ்தி செய்யறதுனாலும் இந்த அளவில் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணு. பாருங்கண்ணு, இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த சூட்டோடவே பிடிச்சிருங்கண்ணே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. முதுகு வலி, தலைவலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு. சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். இது 10 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.